இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோவில். குறைஞ்சது 3000 வருஷத்துக்கு முற்பட்ட திருக்கோயில். இதுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு 800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஸ்தல விருட்சம் அறிவியல் பூர்வமாக சாட்சி ரூபமாக ஒத்துக்கொள்ளப்பட்ட விஷயம் 800 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்த சிவன் கோயில். எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டால், தேனீஸ்வரர்னு திருநாமம் சொல்கிறோம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா சிவனோட கோயிலை பார்க்கும் பொழுது திருநாமத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். தேனீஸ்வரர் அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்போது தேனீக்களுக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அது உண்மைதான். இந்த சிவபெருமானுக்கு தேனீக்கள் மேலே தேன்கூடு கட்டி அப்படியே அந்த தேனால் அபிஷேகம் செய்ததால் இந்த தேனீஸ்வரர் என்ற திருநாமம் பெற்றிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அதே நேரத்தில் தேனு அப்படின்னு சொன்னாலே காமதேனுவை குறிக்கும். காமதேனுவில் 2வது வார்த்தை தேனுங்கிற வார்த்தை. அப்போது இந்த சிவபெருமான் மீது ஏதோ ஒரு காமதேனு பால் சுரந்திருக்கிறது. இந்த சுயம்பு லிங்கம் அவ்வளோ அற்புதமான லிங்கங்க. இப்போ இந்த லிங்கத்தை பார்க்கணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருந்தாலும் எடுத்த உடனே நம்ம பார்க்கணுங்கிறது முறைப்படி ஒளிபடாத திருமேனியாக இருக்கும் இந்த கணபதி நம்மை காத்து ரட்சிக்கிறார். இப்போ இந்த ஒளிபடாத திருமேனி விநாயகரை பார்த்தீங்களா, இவருக்கு பேர் என்னன்னு கேட்டால் கல்யாண விநாயகர்னு பேர். யாருக்காவது திருமண வயதில் திருமணம் ஆகாமல் இருக்குது, அல்லது திருமணம் நிறைய பேர் வந்து என்னை பார்த்துட்டு போகிறாங்க, ஆனால் என் ஜாதகம் கொடுத்து விட்டு அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது, அப்படியெல்லாம் குறை இருந்தால் இந்த கல்யாண விநாயகரின் தரிசனம் உங்கள் திருமண தடையை நீக்கித்தரும். இந்த ஸ்தலத்தில் சூரிய பகவான், சந்திர பகவான், தனித்த சனீஸ்வரர் இவர்கள் எல்லோரும் அருள்பாலிக்கிறார்கள். இப்போ சிறிய இடைவேளைக்கு பிறகு சிவகாம சுந்தரியின் அருள் சக்தியை உணர காத்திருப்போம்.